காலையில பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கண்டிப்பா ஏதாவது சின்ன சின்ன சொதப்பல்கள் இருக்கும். சாப்பாடு நம்ம நெனச்ச மாதிரி வந்திருக்காது. இல்ல டேஸ்ட் கம்மியா இருக்கும். இல்ல ஏதாவது மெனுல ஸ்கிப் பண்ணியிருப்போம். பட் இந்த மார்னிங் ரொட்டீன் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாவே, ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காவே போச்சுன்னு சொல்லலாம். நான் நெனச்ச மெனுவ ரெடி பண்ணிட்டேன். நெனச்ச மாதிரியான டேஸ்ட்லயே வந்தது. கொஞ்சம் சீக்கிரமாவே இன்னைக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கான மெனு என்னன்னு பாத்துரலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி, ஆனியன் குக்கும்பர் போட்ட ரைத்தா, அது கூடவே பாயில்ட் எக் தான். சிம்பிளான மெனு தான். பட் நிறைய சொதப்பாம இன்னைக்கு எல்லாமே சூப்பரா வந்தது. ஒரு 2, 3 டிப்ஸ் பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி பண்ணும்போது தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் கூட கொஞ்சமா பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா சேர்த்து மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரணும்னா மாவாட்டினதுக்கப்புறம் மெலாப்பில் இருக்கிற மாவை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக 10 நிமிஷம் வேக வைங்க. இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டை வைங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இட்லி சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.